அத்தையும் மாமாவும் கோயம்புத்தூர் வந்து அச்சுவை பார்த்துட்டு ரிட்டர்ன் பழனி போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் எங்கள் நாத்தனா வந்திருந்தாங்க. சண்டே மார்னிங் இஞ்சி டீ வச்சு குடிச்சிட்டு எங்கள் ஹஸ்பண்டு நான்வெஜ் எடுத்துகிட்டு வரேன்ட்டு கடைக்கு போயிட்டாரு. அந்த கேப்பில் நான் வெங்காயம் வெள்ளைப்பூடு வதக்கி ஆற வச்சுட்டேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துட்டார். மீனில் கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு என் நாத்தனா குடுங்கண்ணி ஃப்ரைக்கு நான் ரெடி பண்ணுறேன்ட்டு மசாலா தடவி காய வச்சாச்சு. நான் அந்த கேப்பில் நான் தக்காளி வெங்காயம் அரைச்சிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தை வெள்ளைப்பூடு சேர்த்தி அது கூட கரைச்ச புளி கரைச்சி ஊற்றி மஞ்சள் பொடி உப்பு மிளகா பொடி போட்டு மூடி வச்சிடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்த மீனை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா மீன் குழம்பு ரெடி. அதுக்குள்ளே எங்கள் நாத்தனா வந்து ஃபிஷ் ஃப்ரை அவங்க தான் ரெடி பண்ணாங்க. நீங்கள் சண்டே என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.